தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திருவாரூரில் பணிக்கொடை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி கோட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் சத்துணவு ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பள்ளியில் கூடுதலாக வகுப்பறைகளை கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடுப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து பயின்று வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை தூய்மை பணிகள் நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் சக்திவேல் தலைமையில் குப்பைகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இங்கு அதிக அளவில் குப்பைகளை கொட்டி வருவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே நிலம் அளக்க வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இடத்தை அதிகாரிகள் அளக்க வந்தனர். அப்போது தங்களது நிலங்கள் வேறு சிலருக்கு பணம் வாங்கி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதை மீண்டும் தங்களுக்கே திருப்பி அளிக்க வேண்டும் என கோரி ஏராளமானோர் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டில் உள்ள குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ மூட்டப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள் உள்ளதால் மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் முழுவதும் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. தற்போது பெய்த மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலையின் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் ஆங்காங்கே வாகன நெரிசலும் ஏற்பட்டது.